போட்டு கொடுத்தா படுத்து தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு அந்த சம்மட்டியை தூக்க முடியுமா? அந்த நாத்தத்தில் நிற்க முடியுமா? உடல்ல ஆற்றல்லாம் இருக்குமா? நடக்கிறதே கேள்விக்குறியாகிக்கிட்டு இருக்க வயசுல உழைக்கிறது கற்பனையே பண்ண முடியாது. ஆனால் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட ஒரு பெரிய லீடரு, அந்த லீடர் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க குழுமி இருக்கக்கூடிய பணியாளர்களாக இருந்த தோழர்களுக்கு அந்த காரியத்தை செய்ய முடியல. பாறை பெரிதாக இருக்கிறது. ஐடியாவுக்கு கூப்பிடல ரசூலுல்லாஹ். சில பேர் கூப்பிடுவாங்க, மேலதிகாரியை கூட எதுக்கு சார்? முடியல சார், என்ன செய்யலாம் சார்? நீங்க செய்யுங்க சார்ன்றதுக்கு இல்ல, என்ன செய்யலாம் அவரு வழி சொல்வார். பரவாயில்ல, இன்னும் 10 பேரை இறக்கி நம்ம சம்பளம் கொடுத்துக்கலாம் பார், மிஷினை இறக்கி நம்ம பணம் கொடுத்துக்கலாம், வாடகை கொடுத்துக்கலாம் பார். அதுக்கு கூப்பிடுவான் மேலதிகாரிய. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு கூப்பிடல. ஏன்னா அன்னைக்கு எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல, இதை விட்டா வேற ஆளும் இல்ல, எங்க இருந்து சம்பளத்துக்கு கூட்டிட்டு வர வாய்ப்பும் இல்ல. பிறகு ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உடல் பலம் அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மட்டி எடுக்கிறாங்க. நபித்தோழர்கள் அத்தனை பேர் முயன்று முயற்சித்து தோல்வி அடைந்து உடைக்க முடியாமல் இடைஞ்சலாக இருந்த அந்த பாறையின் மீது அல்லாஹ்வின் தூதர் தன் ஆடைகளை விலக்கிக் கொண்டு ஓங்கி அடிக்கிறார்கள். சம்மட்டியால் பாறை சுக்குநூறாக வெடித்து சிதறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நினைக்கிற மாதிரி பள்ளியாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் தலப்பா கட்டி தொப்பியை போட்டு தஸ்பீஹ் உருட்டி நோன்பு வையுங்கள், தொழுவுங்கள், குர்ஆன் ஓதுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்த தலைவர் இல்லை, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய தலைவர், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தந்த தலைவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனைத்து மருந்துக்கும் அனைத்து நோய்களுக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிற அற்புத மருந்தை தந்த அல்லாஹ்வின் தூதரை நம் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அதை எல்லாத்தையும் சும்மா பேருக்கு வச்சுட்டு வாழ்க்கையில மத்தவன் படுற மாதிரி நம்மளும் துன்பப்பட்டு இருக்கோம். அதுதான் பெரிய கவலை. இதே கவலை, இதே துன்பம், இதே ஓட்டம், இதே வெற்றி, இதே இலக்கு நீங்க வேற சமுதாயமா இருந்தா கவலையே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்ல, வழிகாட்ட யாரும் இல்ல. நீ தேடுறது எது, உனக்கு தேவைப்படுறது எது, தற்காலிக நிம்மதி எது, நிஜமான நிம்மதி எது, நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடியது எது என்பதை சொல்லித்தர யாருமே இல்லை மத்தவங்களுக்கு. ஆனா நமக்கு இருந்து கையில வச்சு அதை படிச்சு அது என்ன சொல்லுதுன்னு தெரியாமலே படிச்சு நம்மள மாதிரி புத்திசாலி உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். தமிழ்ல சொல்லுவோம் பாத்தீங்களா, வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சானா ஆண்டி. நம்ம அப்படித்தான் நிரந்தர இன்பத்தை பெறுகிற வழிமுறைகளை கையில அல்லாஹ்வின் வேதமாக, திருமறை குர்ஆனாக, நபிகளாரின் போதனைகளை நபிமொழி தொகுப்புகளாக கையிலே வைத்துக் கொண்டு அது என்ன சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, அது என்ன சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. ஏன்னா